சென்னையில் அதிமுக பாஜக இடையே சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? சென்னையில் நடைபெற்ற அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். ஏற்கனவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்ற அந்த எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அந்த பேச்சுவார்த்தை இன்று காலை நடைபெற்றது. இரு தரப்பிலும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற நிலையில பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிந்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி அளித்திருக்கிறார். அதனோடு பிரதமருடைய தமிழகம் வருகை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அல்லது மதுரையில பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் பிரதமருடைய தமிழகம் வருகை குறித்து அதற்கான ஏற்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனையில ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். பெரும்பாலும் சென்னையில் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதிக்குள் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இடம்பெறுகிறது, அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த தொகுதி பங்கீடு எல்லாம் முடிப்பதற்கு தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவடைந்த பிறகு பிரதமருடைய தமிழகம் வருகையின் போது பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறக்கூடிய அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு ஏதுவாக இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக விரைந்து முடிப்பதற்கு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக அதிமுக பாஜக இடையேயான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து ஒரு இறுதி வடிவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கூட்டணியில சில கட்சிகளை சேர்ப்பது குறித்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறாங்க. தேமுதிக இன்றைய தினம் அவர்களுடைய நிலைப்பாட்டை கடலூரில் நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் வைத்து அறிவிக்க இருக்கிறாங்க. தேமுதிகவும் கூட்டணிக்கு வருவதற்கு தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. இந்த 2 கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக பொங்கல் முடிந்த பிறகு சில நாட்களில் இந்த 2 கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனோடு அவர்களுக்கான தொகுதி எந்தெந்த தொகுதிகள் என்பதும் 20ஆம் தேதிக்குள் முடிவெடுப்பதற்காக திட்டமிடப்பட்டு இருக்கிறது. தற்போது இன்றைய தினம் முதற்கட்டமாக அதிமுக பாஜக இடையே நடைபெற்ற அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று இருப்பதாக பாஜக மாநில சென்னையில் அதிமுக பாஜக இடையே சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ள நிலையில் ஜனவரி 23ஆம் தேதிக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்வது என பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். அமித்ஷா அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த அந்த ஆலோசனை இன்றைய தினம் நடைபெற்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.